மகாபாரதத்தில் உண்மையான ஹீரோ யாருன்னு கேட்டா எல்லாருமே கர்ணன் தாங்க சொல்லுவாங்க. கொடுத்த வாக்க மீறாம யார் என்ன வந்து கேட்டாலும் இல்லன்னு சொல்ல மாட்டாருங்க. குணத்தாலேயே தலை சிறந்த வீரனா இருந்தும் கூட பல சூழ்ச்சிகளால் தன்னோட வீரத்தை முழுமையா பயன்படுத்த முடியாம உயிரை விட்ட மாவீரன் தாங்க கர்ணன். ஒரு முறை போர்க்காலத்துல சக்தி வாய்ந்த அஸ்திரத்தை கர்ணன் மீது வீசுவார் அர்ஜுனன். கர்ணனோட தேர் 10 அடி பின்னாடி போகும். மறுபடியும் கர்ணன் ஆகாஸ்திரத்தை அர்ஜுனன் மீது வீசுவாரு. அப்போ அர்ஜுனனோட தேர் 3 அடி பின்னாடி போகும். அப்போ கிருஷ்ணன் கர்ணனை பார்த்து சபாஷ் கர்ணா அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு அர்ஜுனன் எதுக்கு கர்ணனை பாராட்டுறீங்க அப்படின்னு கேட்பாரு. வாசுதேவ கிருஷ்ணன் நான் உன் தேரில் இருக்கிறேன், உன்னோட தேர் கொடியில் அனுமன் இருக்கிறார், நாங்க 2 பேர் சேர்ந்ததுதான் இந்த மொத்த உலகத்தின் எடையே, நாங்க 2 பேர் இருந்தும் கூட நம்மளோட தேரை 3 அடி பின்னாடி தள்ளிய கர்ணனோட வீரம் பெரியதாக தெரிகிறது இப்படின்னு கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றாரு. ஒரு மனிதனுக்கு அவனோட வாழ்க்கையில 4 பேர் முக்கியமானவங்க. மாதாவான குந்தி கர்ணனை ஆத்துல விட்டுருவாங்க. பிதாவான சூரிய பகவான் வேடிக்கை மட்டும் பாப்பாரு. குருவான பரசுராமர் கர்ணனுக்கு சாபத்தை கொடுத்துருவாரு. தெய்வமான கிருஷ்ணரே கர்ணனை தோக்கடிக்க சதி திட்டம் போடுவாரு. சாகும்போது கூட தான் செஞ்ச புண்ணியத்தை கிருஷ்ணருக்கு தானமா கொடுத்துட்டாங்க சாவாரு.